வணக்கம். நாம் இப்போது அறந்தாங்கியின் சங்ககால வரலாற்றை பார்க்கப் போகின்றோம். அறந்தாங்கி சங்ககாலத்தில் இப்பகுதி மிளலை கூற்றம் என்ற தன்னாட்சி சிற்றரசாக திகழ்ந்தது. இதன் பரப்பளவு கிழக்கில் வங்காள விரிகுடா கடற்கரையும், வடகிழக்கில் நெய்வத்திலியும், வடக்கில் கோனாட்டு எரிச்சலூர் அதாவது இன்றைய எரிச்சி கடந்து குறும்பூர் பாலைவனம் வரை, மேற்கில் தேவர் மலை, தென்மேற்கில் சாக்கோட்டை, தெற்கில் பொன்பேத்தி வரை. தற்கால நில அமைப்பில் புதுகை மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய வருவாய் வட்டமாக திகழ்வது அறந்தாங்கியாகும். கிபி 1201 பெருமாள் தொண்டைமான் தொடங்கி கிபி 1740 அருணாச்சல வணங்காமுடி தொண்டைமான் வரை 24 அரசர்கள் தனியரசாக அரசாண்ட பகுதி இளங்கோநாடு அறந்தாங்கியாகும். அறந்தாங்கி அரசர்கள் மூவேந்தர்களுக்கு படைத்துணை வழங்கியதோடு பெருவேந்தர்களின் விருது, குடை, பட்டங்களையும் பயன்படுத்தும் உரிமை கொண்டிருந்தனர். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் மீது போரிட சோழ, சேர பெருவேந்தர்களுடன் சேர்ந்து சென்ற 5 வேளிர்களில் இளங்கோவன் மிளலை கூட்டத்தைச் சேர்ந்தவர். சின்னமருதுவால் கைது செய்யப்பட்ட சிவகங்கை சீமை இளவரசர் ஒய்யாத்தேவர் தப்பித்து வந்து அடைக்கலம் பெற்றது அறந்தாங்கி கோட்டையாகும். சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் எல்லையாக அறந்தாங்கி வெள்ளாறு வரையறுக்கப்பட்டிருந்ததை ஒரு குறிப்பில் காண முடிகிறது. வணிக சாத்துக்கள் நிறைந்த பகுதியாக அறந்தாங்கி இருந்துள்ளது. எனவேதான் இங்கு சாத்தன், சாத்தையா போன்ற பெயர்களை பரவலாக காண முடிகின்றது. கௌரி வல்லபர் அறந்தாங்கி கோட்டையில் மாணிக்கம் என்ற பெண்ணை திருமணம் முடித்து புதுக்கோட்டை ரெசிடென்ட் பிளாக்பர்னுக்கு கடிதம் எழுதி படை உதவி பெற்று 12/9/1801 தமிழகத்தின் முதல் ஜமீன்தாராக நியமனம் பெற வழிவகுத்ததும் அறந்தாங்கி நாடு ஆகும். சோழர், பாண்டியர், விஜயநகரம், மதுரை, தஞ்சை நாயக்கர்கள், தஞ்சை மராட்டியர், ராமநாதபுரம் சேதுபதிகள், புதுகை தொண்டைமான், சிங்கள படையெடுப்பு, ஆங்கிலேய படையெடுப்பு என ஓயாத போர்களுக்கிடையே தனக்கென்ற தனித்துவத்தை, வள்ளல் தன்மையை காத்து நிற்கும் பூமி அறந்தாங்கி. நன்றி, வணக்கம்.